ஹலோ காய்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா கிரானி 3 நைட்மேரில் ப்ராக்டிஸ் மோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் எஸ்கேப் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லாக் பிக்கை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். சுண்டலிலாம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்குது. நம்ம சேனலை யாரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லாக் பிக்கை வச்சு பார்த்தீங்கன்னா கேட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ அண்டர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது கிராணி வீட்டில் இருக்குதாங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டோரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம். டோரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. ரோபோட் பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா வெப்பன் கீ பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இந்த வெப்பன் கீயை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெப்பன் இருக்கிற ரூமுக்கு வந்தாச்சு. இந்த வெப்பன் கீயை வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம். உள்ளுக்க பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்லிங் ஷாட் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த ஸ்லிங் ஷாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ புல்லட்டை தேடணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டோன் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. கல் தான் புல்லட்டு. இந்த சுண்டலி பார்த்தீங்கன்னா சுற்றுறது மட்டும் இல்லை, நம்மளை பார்த்தீங்கன்னா கடிக்குது. அப்பப்போ பார்த்தீங்கன்னா சில டேமேஜ் ஏற்படுது. ஆனால் உயிருக்கு எந்த சேதாரமும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கல்லை வச்சு கிளாஸை பார்த்தீங்கன்னா உடச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வழியாக எகிரி குதிச்சு உள்ளுக்க போயிட வேண்டிதான். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்க வந்தாச்சு. கபோர்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு செட்டுக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டோரை ஓப்பன் பண்ணி ஆகணும். டோரை வெளியிலேருந்து ஓப்பன் பண்ண முடியாமல் க்ரோபார் பார்த்தீங்கன்னா முட்டு கொடுத்துட்டு இருந்தது. க்ரோபாரை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பழைய காலத்து பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு உட்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாக்ஸு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். நம்ம கூரையில் இருக்கிற ஓட்டை வழியாக பார்த்தீங்கன்னா எகிரி குதிச்சு வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரேட்டர் கேபிள் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஜென்ரேட்டர் கேபிள் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கீழே ஷெட் இருக்கிற இடத்துக்கு போய் ஆகணும். அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெல் பட்டன் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நான் நிறைய கேம் பிளே வீடியோ போடுவேன். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். அப்படியே பார்த்தீங்கன்னா வீடியோவுக்கு யாரும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிடுங்க. மற்றவங்களையும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்கள் ஃபேமிலியில் வேறு யாராவது கேம் பிளே வீடியோ பார்த்தா அவங்களையும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேபிளை பார்த்தீங்கன்னா கீழே ட்ராப் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டோன் கிடச்சிருக்குது. எதுக்கும் தேவைப்படும். நம்ம ஸ்டோனை பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கலாம். தொலைவுனா கூட பார்த்தீங்கன்னா ஸ்டோன் பார்த்தீங்கன்னா கிடைக்காது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாவது ஸ்டோனும் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. ஸ்டோன் பார்த்தீங்கன்னா வரிசையாக கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஓ மை காட், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு மூணாவது ஸ்டோனும் கிடச்சிருச்சு. ஸ்டோனு தொலைவுனா கூட பார்த்தீங்கன்னா கிடைக்காது. இப்போ என்னன்னு தெரில, நமக்கு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டோனும் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. நம்ம சேனலை நீங்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கிறத நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அண்டர் கிரவுண்டில் செட்டுக்கியை பார்த்தீங்கன்னா பார்த்தோம். நம்ம ஸ்லிங் ஷாட்டை வச்சு சுட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸை உடச்சி செட்டுக்கியை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சோம். அந்த செட்டுக்கியை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். செட்டுக்கியை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இந்த செட்டுக்கியை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம செட்டை ஓப்பன் பண்ணி உள்ளுக்க பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் இருக்கும். அந்த ஜென்ரேட்டரில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்த ஜென்ரேட்டர் கேபிளை பார்த்தீங்கன்னா போடணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாக்கை ஓப்பன் பண்ணியாச்சு. செட்டுக்கியை கீழே தூக்கி போட்டாச்சு. ஜென்ரேட்டர் கேபிளை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இப்போ ஜென்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் கேபிளை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பட்டனை ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு டெடி கிடச்சிருக்குது. இந்த டெடியை வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்லெண்ட்ரினா என்ற ஆவியை பார்த்தீங்கன்னா நம்மளால் விரட்ட முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லிஃப்ட் வழியாக பார்த்தீங்கன்னா மேலே போய் ஆகணும். 2வது ஃப்ளோரில் தான் பார்த்தீங்கன்னா தாலாட்டு பாடக்கூடிய தொட்டி இருக்குது. அந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த டெடியை பார்த்தீங்கன்னா போட்டோம்னா ஸ்லெண்ட்ரினா ஆவி பார்த்தீங்கன்னா சாந்தி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோரை தாண்டி பார்த்தீங்கன்னா லிஃப்ட் வழியாக மேலே போய்கிட்டு இருக்கிறோம். லிஃப்ட்டு பயங்கரமாக இருக்குது. பூராமே நைட்மேருங்கிறதுனால எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2nd ஃப்ளோருக்கு வந்தாச்சு. இப்போ தொட்டியில் பார்த்தீங்கன்னா டெடியை போட்டாச்சு. ஸ்லெண்டரினா பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நேரத்தில் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக போகுது. இப்போது பட்டனை ப்ரெஸ் பண்ணி லிஃப்ட்டை கீழே போக வச்சிடலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா பேடலாக்கு கீ பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஸ்டோனும் இருக்குது, ஸ்லிங் ஷாட்டும் இருக்குது. பேடலாக்கு கீயும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருச்சு.
இப்போது லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. நம்ம செட்டிக்கியை பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்ரா இருக்குது. ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு மேட்ச் பாக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. இத்தனை ட்ராவில் நமக்கு ஒரே ஒரு மேட்ச் பாக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, இதுலேயும் ஒன்றும் இல்லை, இதுலேயும் ஒன்றும் இல்லை, இதுலேயும் ஒன்றுமே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கபோர்ட் இருக்குது. இதுலேயாவது ஏதாவது இருக்குமா? ஒன்றுமே இல்லை, காலியாக இருக்குது இந்த வீட்டில். இந்த ஒரு இடம் தான் காலியாக இருக்குது. ஒரே ஒரு மேட்ச் பாக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ட்ரா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சேஃப் கீ பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. சேஃப் கீ எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேஃப் இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா சேஃப் இருக்குது. சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் லாக்கரை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சேஃபை ஓப்பன் பண்ணால் உள்ளுக்க பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு கிராங்க் இருக்குது. ட்ரெயின் எஸ்கேப்புக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு கிராங்கு தேவையே படாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரிக் சுவிட்சு பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இந்த எலக்ட்ரிக் சுவிட்சை ஆன் பண்ணால் தான் நம்ம ட்ரெயினை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்ப முடியும். ட்ரெயின் எஸ்கேப்புக்கு ரொம்பவும் இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் சுவிட்சு. இந்த எலக்ட்ரிக் சுவிட்சை போட்டு நம்ம 3 சுவிட்ச் இருக்கும். அதில் ஒரு சுவிட்சு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருச்சு. 2 சுவிட்சு பார்த்தீங்கன்னா அங்கேயே இருக்கும். இந்த சுவிட்சை போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா சுவிட்சையும் ஆன் பண்ணணும். இப்போ ஒவ்வொரு சுவிட்சாக பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்சை பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. 3 சுவிட்சையும் பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்பை பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கோகோனட் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. கோகோனட்டை பார்த்தீங்கன்னா கட் பண்ணால் உள்ளுக பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கோகோனட்டை கட் பண்ண பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோகோனட்டை வச்சு கட் பண்ணிடலாம். ஒரே வெட்டு பார்த்தீங்கன்னா 2 துண்டாயிருச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா காயின் கிடச்சிருச்சு. இந்த காயினை வச்சு தான் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட்டை வாங்க முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா காயினை பார்த்தீங்கன்னா அந்த பொட்டிக்குள்ளே போடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டனை அழுத்தணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்துருச்சு. இந்த டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மிஷின் பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருந்தது. அந்த மிஷின்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கெட்டை கொடுத்தோம்னா ட்ரெயினோட டோரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயினோட டோரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்குது. ட்ரெயினோட டோர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. ட்ரெயினோட டோரை ஓப்பன் பண்ணால் தான் நம்ம மற்ற ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண முடியும். நம்ம எஸ்கேப் ஆகக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா கிராணி பல வேலைகளை பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுருக்கோம் இந்த வீட்டில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு மரப்பலகை பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இந்த மரப்பலகையை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடம் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கும். அந்த உடஞ்ச இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மரப்பலகையை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த இடத்துக்கு போக முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா மரப்பலகையை பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. ஜாக்கிரதையாக போகணும், ஏன்னா கீழே விழுந்துருவோம். இல்லைன்னா பாதை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமான பாதையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சிலரேட்டரை பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. நமக்கு கிடைச்ச ஆக்சிலரேட்டரை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கிறோம். ட்ரெயினுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிலரேட்டரை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஆக்சிலரேட்டரை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சிலரேட்டரை பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெயின் கீ தேவைப்படுது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா காக்கா கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கீ இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உட்டை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. லிஃப்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம உட்டை பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பாக்ஸை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா லிஃப்ட் வழியாக பார்த்தீங்கன்னா மேலே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னே லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே போக ஆரம்பிச்சிடும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரும் வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேட்ச் பாக்ஸை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ட்ராப் பண்ணியாச்சு. உட்டை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வழியாக நம்மளால் போக முடியல. அதனால் செகண்ட் ஃப்ளோர் வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்ப் பண்ணிடலாம். இப்போது செகண்ட் ஃப்ளோர் வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம கீழே குதித்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு வந்தாச்சு. இந்த உட்டை பார்த்தீங்கன்னா கரெக்டான இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளேஸ் பண்ணணும். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம உட்டை கொண்டு போய் வைக்கணும். கரெக்டாக வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ச் பாக்ஸை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணணும். மேட்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இந்த மேட்ச் பாக்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த விறகை எரிய வச்சாகணும். இப்போ பார்த்தீங்கன்னா விறகு பார்த்தீங்கன்னா பத்திக்கிட்டு எரியுது. இப்போ போய் பார்த்தீங்கன்னா நம்ம
காக்கா கிட்ட இருக்கிற ட்ரெயினோட கீயை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ட்ரெயின் கீயை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இப்போ இந்த ட்ரெயின் கீயை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இப்போ இந்த ட்ரெயின் கீயை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா டோரையும் பார்த்தீங்கன்னா நம்ம லாக் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு டோரை பார்த்தீங்கன்னா லாக் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக இந்த இடத்துல ஒரு டோர் இருக்குது, அதையும் லாக் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த ஒரு டோர் இருக்குது, இந்த டோரையும் பார்த்தீங்கன்னா நம்ம லாக் பண்ணி ஆகணும். இந்த டோரையும் பார்த்தீங்கன்னா லாக் பண்ணியாச்சு. இப்போ ட்ரெயினை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்ப வேண்டியதான். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக்டிஸ் மோடில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எஸ்கேப்பை பண்ணியாச்சு, அதுவும் நைட் மேரில். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நிறையா கிராணி கேம் பிளே வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை போய் பாருங்கள். அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி.